இப்போ இந்த விஜய் விஷயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த திரையில பார்த்த அந்த மீட்பர், அந்த ஹீரோ, அந்த கனவு நாயகன் இப்போ அரசியல்ல ரியல் வாழ்க்கைக்குள்ள வர்றாரு. பிரச்சாரத்துக்கு வர்றாரு, வீட்டுக்குள்ள எங்க வராரு. ஊருக்கு வர்றாரு. இல்ல வீட்டுக்குள்ள வந்தது அது வேற. இங்க வந்து அரசியல் தலைவரா இங்க வர்றாரு. அப்போ என்ன ஆகும்னா அந்த பழைய உணர்வுகள் எல்லாமே ரீகண்டில் ஆகுது, கிளறி விடப்படுது. பெண்கள் அதனால அந்த பெண்களுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்கிறது. அந்த பழைய உணர்வுகள், பழைய நினைவுகள், பழைய அனுபவங்கள், அந்த தியேட்டர் சூழல்ல அனுபவிச்ச அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மலரும் நினைவுகளாக வருது, அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வருது. அதனாலதான் இவங்க விழுந்தடிச்சுக்கிட்டு போய் அந்த விஜய, அந்த கனவு நாயகன் விஜய இப்ப எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறதுக்காக போறாங்க. சில பேர் பார்த்த உடனே அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு அப்படின்றது, நான் என் புருஷனை விட்டுட்டு கூட நான் அங்க போவேன் அப்படின்ற அந்த அளவிற்கு போகக்கூடியது. அந்த அளவுக்கு உணர்வுகள் கிளறி விடப்படுது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஜய் இன்றைக்கு களத்துல, அரசியல் களத்துல இறங்கி அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்ததுனால, அது கனவுல இருக்கிறது வரைக்கும் அது வேற விஜய், அதை தாண்டி கூட வந்துட முடியும். பெரும்பாலான பெண்கள் வந்துட்டாங்க, ஒரு சிலரால தான் அது முடியாத ஒரு சிக்கல்ல இருக்காங்க. இன்னைக்கு அரசியல்வாதி அவர் களத்துக்கு இங்க வரும்போது, வீட்டுக்கு வரும்போது, என்னை தேடி வரும்போது நான் எப்படி அவரை பார்க்காம இருப்பேன்? இந்த ஆட்டோகிராஃப் படம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி அதுல பழைய காதல் நினைவுகள், அந்த இது வந்து அது ஆண்மையமா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா பெண்களுக்குமே அந்த காதல் நினைவுகள் ரீகண்டல் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கை சூழல்ல அந்த நினைவுகள் சிலருக்கு அதை கடந்து வந்திருப்பாங்க, சில பேர் அதை புதைச்சி வச்சிருப்பாங்க, சில பேர் அதை நசுக்கி வச்சிருப்பாங்க, அடக்கி ஒடுக்கி வச்சிருப்பாங்க, அது வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க சில பேர். ஸோ இதெல்லாமே நடக்கக்கூடியது, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜயை பொறுத்த மட்டும் அப்படி நடக்குது. இப்போ அதனால இப்போ இந்த பெண் வாக்காளர்களை பற்றி நம்ம சொல்றோம் இல்லையா, பெண் ரசிகைகள் அவங்க இந்த ரீகண்டில் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த டிவோர்ஸ் விஷயம் அப்படின்றது கூட அந்த நினைவுகளை கிளறி விடக்கூடியதாகத்தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கிளறி விடும்போது அவங்களுக்கு அது ஒரு இன்ப நினைவாகத்தான் இருக்கும், ஒரு சுகம் தரக்கூடிய நினைவாகத்தான் இருக்கும். இதனால விஜய் மேல ஒரு பரிதாபத்தை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும்.